வடக்கு காசாவின் ஜபலியா பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டு வரும் உச்சக்கட்ட தாக்குதல்கள். ஈரானிய பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விசேட முன்மொழிவுகளும் அடுத்த கட்ட நகர்வுகளும். தொடர்ச்சியாக டெல் அவீவை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் யமன் ஹவுதி இராணுவத்தினர். ஆக்கிரமிக்கப்பட்ட ஹைஃபா பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டு வரும் உச்சக்கட்ட தாக்குதல்கள். தெற்கு லெபனானினுடைய யுத்தக்கள நிலவரங்களும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் அடுத்த கட்ட நகர்வுகளும். ஈரானினுடைய பாராளுமன்றத்தில் விசேட முன்மொழிவு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலைமைகளுக்கு மத்தியிலேயே இந்த புதிய முன்மொழிவானது முன்வைக்கப்பட்டுள்ளது. ஈரான், சிரியா, யமன், ஈராக்கில் உள்ள எதிர்ப்பு குழுக்கள், ஹிஸ்புல்லா இராணுவத்தினர், ஹமாஸ் தரப்பினர் மற்றும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களுக்கிடையே உத்தியோகபூர்வமான இராணுவ கூட்டமைப்பு ஒன்றினை உருவாக்குவதற்காகவே ஈரானின் நாடாளுமன்றத்தில் இந்த முன்மொழிவானது முன்வைக்கப்பட்டுள்ளது. அதாவது இவ்வளவு நாளாக ஈரான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களுக்கும், லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினருக்கும், ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களுக்கும், சிரியா மற்றும் யமன் ஆகிய நாடுகளுக்கும் எல்லாவிதமான இராணுவ உதவிகளையும் மனிதாபிமான உதவிகளையும் மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடக்கூடிய அனைத்து எதிர்ப்பு குழுக்களுக்கும் தேவையான எல்லாவிதமான ஆயுதங்களையும் இராணுவ உதவிகளையும் வழங்கியுள்ளது. மேலும் ஈரானுக்கும் இந்த எதிர்ப்பு குழுக்களுக்கும் நாடுகளுக்கும் இடையில் ஒருங்கிணைப்பும் காணப்படுகின்றன. ஆனால் இந்த ஒருங்கிணைப்பானது கூட்டணியானது உத்தியோகபூர்வமான கூட்டணியாக ஒருங்கிணைப்பாக அடையாளப்படுத்தப்படவில்லை. ஈரானினுடைய ப்ராக்சிகளாகத்தான் எதிர்ப்பு குழுக்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. இதனால் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக ஈரானினால் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை காணப்பட்டது. எனவே தற்போது ஈரான் இந்த எதிர்ப்பு குழுக்களுக்கிடையிலும் நாடுகளுக்கிடையிலும் இருக்கக்கூடிய உறவுகளையும் ஒருங்கிணைப்பையும் உத்தியோகபூர்வ கூட்டணியாக மாற்றப் போகின்றது. கடந்த மாதம் ஈரானும் ரஷ்யாவும் மிக முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக அமெரிக்காவோ, இஸ்ரேல் ஆக்கிரமிப்போ அல்லது வேறு ஏதாவது சக்திகளோ ஈரானுக்கு எதிராக களமிறங்கினால் ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கும். ஈரானுக்கு தேவையான எல்லாவிதமான இராணுவ உதவிகளையும் மனிதாபிமான உதவிகளையும் உத்தியோகபூர்வமாக மேற்கொள்ளும். அதே போன்று ரஷ்யாவுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும், இராணுவ உதவிகளையும், மனிதாபிமான உதவிகளையும் ஈரானும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளும். இதே போன்றுதான் தற்போது ஈரான் எதிர்ப்பு குழுக்களுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கப் போகின்றது. இந்த கூட்டமைப்பினை உத்தியோகபூர்வமாக மேற்கொள்வதன் மூலமாக ஈரானுக்கும் எதிர்ப்பு குழுக்களுக்கும் இந்த நாடுகளுக்கும் இடையில் கூட்டு இராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளலாம். ஈரானுக்கும் இவர்களுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வமான இராணுவ உட்கட்டமைப்புகளையும் நிறுவலாம். அதே போன்று கூட்டு இராணுவ பயிற்சிகளையும் மேற்கொள்ளலாம். ஈரானின் இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் செயற்படும் சந்தர்ப்பத்தில் அல்லது அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் ஈரான் நேரடியாக தலையிட்டு அவர்களுக்கு தேவையான எல்லாவிதமான இராணுவ உதவிகளையும் மனிதாபிமான உதவிகளையும் வழங்கலாம். இவ்வாறு மிக முக்கியமான பல வேலை திட்டங்களை உள்ளடக்கிய முன்மொழிவைத்தான் ஈரானுடைய பாராளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரான் இதற்கு பிறகு ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும், ஹமாஸ் தரப்பினருக்கும், ஈராக்கி இராணுவ கூட்டமைப்பினருக்கும், யமன் ஹவுதி இராணுவத்தினருக்கும், இன்னும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களுக்கும் நேரடியான ஆயுத பரிமாற்றத்தினை மேற்கொள்ளலாம். அவர்களுக்கு தேவையான எல்லாவிதமான இராணுவ உதவிகளையும் முழுமையாக மேற்கொள்ளலாம். அவர்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளையும் முழுமையாக வழங்கலாம். ஈரானின் நாடாளுமன்றத்திலே மேற்கொள்ளப்பட போகின்ற இந்த முன்மொழிவு அவர்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பையும் கூட்டமைப்பையும் உத்தியோகபூர்வமான சர்வதேச கூட்டமைப்பாக மாற்றப் போகின்றது. கடந்த வாரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு லெபனான் முழுவதும் வான்வழி தாக்குதல்களையும் படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஈரானின் சரக்கு விமானம் லெபனான் பைரூட் விமான நிலையத்திலே களமிறக்கப்படுவதற்கு இருந்தது. இருப்பினும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு லெபனான் விமான நிலையத்திற்கு எச்சரிக்கைகளை வழங்கி ஈரானின் சரக்கு விமானத்தினை தரையிறங்க விடவில்லை. குறித்த விமானத்திலே ஈரான் சட்டவிரோதமாக ஆயுதங்களை லெபனானில் களமிறக்குவதாகவும் பைரூட் விமான நிலையத்தினை இதற்காக பயன்படுத்துவதாகவும் கூறியே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தரப்பினர் ஈரானின் சரக்கு விமானத்தினை பெய்ரூட் விமான நிலையத்திலே களமிறக்க விடவில்லை. ஆனால் தற்போது ஈரானின் பாராளுமன்றத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவானது நிறைவேற்றப்படுமாக இருந்தால் ஈரானினால் உத்தியோகபூர்வமாக லெபனானுக்குள்ளே ஆயுதங்களை நேரடியாக களமிறக்கலாம். ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களையும் ஈரானினால் நேரடியாக களமிறக்கலாம். ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு தேவையான இராணுவ வீரர்களையும் ஈரானினால் வழங்க முடியும். ஈரானினுடைய படைகளையும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு ஆதரவாக களமிறக்கலாம். ஏன் யமனில் இருக்கக்கூடிய போராளிகளையும் ஈரானின் மூலமாக லெபனானுக்குள்ளே களமிறக்கலாம். ஈரானின் நாடாளுமன்றத்தில் இந்த முன்மொழிவு நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு அது சர்வதேச சட்டத்திற்கு அமைவாக மாறிவிடும். மேலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினாலும் அமெரிக்காவினாலும் ஈரானின் இந்த ஆயுத பரிமாற்றத்தையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒருவேளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஈரானின் இந்த ஆயுத பரிமாற்றத்தையும் உதவிகளையும் தடுத்து நிறுத்த விரும்பினால் ஈரானிய தரப்பினர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக நேரடியான தாக்குதல்களையும் மேற்கொள்ளலாம். நாடாளுமன்ற சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக, சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக ஈரானினால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக இலகுவாக தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். எனவே தற்போதைய சூழ்நிலையில் இந்த முன்மொழிவானது ஈரானின் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு
உத்தியோகபூர்வமான ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தப்படுவது காலத்தின் தேவையாகும். அது மட்டுமல்லாமல் இந்த ஒருங்கிணைப்பின் மூலமாக ஈரானினால் உத்தியோகபூர்வமாக செயற்படுவதற்கான சுதந்திரமும் கிடைக்கப்பெறுகின்றது. அடுத்து இன்று அதிகாலை ஈரானின் ஹிஸ்பஹான் பிரதேசத்திலே வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி இருந்தன. குறித்த பிரதேசத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் தான் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. இதைத் தொடர்ந்து ஈரானின் IRGC குதுஸ் படையினர் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். எந்த ஒரு வெளிநாட்டு சக்தியினுடைய தாக்குதலினாலும் குறித்த பிரதேசத்திலே வெடிப்பு சம்பவங்கள் நடைபெறவில்லை. ஈரானின் வான் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட பயிற்சிகளின் போதே இந்த வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாகவும் அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார்கள். அடுத்து நேற்றிரவு யமன் ஹவுதி இராணுவத்தினர் 2 இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். ஆரம்பமாக ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு பிரதேசமான ஈலாட் பகுதியிலே இருக்கக்கூடிய 2 இராணுவ தளங்களை இலக்கு வைத்து அதிரடியான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்பட்ட டெல்லவிவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்து சமத்ஃபோ என்கின்ற ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக நடைபெற்றிருப்பதாகவும் யஹ்யா சரி அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய இந்த தாக்குதலினால் டெல்லவிவ் பிரதேசத்திலும் ஈலாட் பிரதேசத்திலும் வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக டெல்லவிவ் பிரதேசத்திலே சமத்ஃபோ ட்ரோனினுடைய தாக்கத்தினால் சில கட்டிடங்களுக்கு சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் ஒப்புக்கொண்டுள்ளன. அத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் ஈராக்கி இராணுவ கூட்டமைப்பினர் ஆக்கிரமிக்கப்பட்ட ஹைஃபா பிரதேசத்தின் இலக்கு வைத்தும் டெல்லவிவ் பிரதேசத்தின் இலக்கு வைத்தும் அர்காப் க்ரூஸ் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மேற்கு கலிலியின் வடக்கு பிரதேசத்தையும் இராணுவ மண்டலமாக மாற்றியுள்ளது. நேற்றைக்கு முன்தினம் மனாரா தொடக்க மலிக்கியா பிரதேசம் வரையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் இராணுவ மண்டலமாக மாற்றியிருந்தது. தற்போது மேற்கு பிரதேசத்தினுடைய வடக்கு பிரதேசம் முழுவதையும் இராணுவ மண்டலமாக மாற்றியுள்ளது. இதற்கமைவாக தற்போது குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ மண்டலமாக மாற்றியுள்ளது. இதனால் குறித்த பிரதேசங்களில் எஞ்சியிருந்த நிலத்தரர்கள் அனைவரும் முழுமையாக வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானின் தென்மேற்கு பிரதேசமான நக்கூரா பிரதேசத்தினை இலக்கு வைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் நக்கூரா பிரதேசம் தொடக்கம் அவாலி நதி வரையில் இருக்கக்கூடிய மேற்கு கடற்கரை பிரதேசம் முழுவதையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக முற்றுகையிட்டுள்ளது. குறித்த வரைபடத்திலே இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் தென்மேற்கு லெபனானினுடைய நக்கூரா பிரதேசமாகும். குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லெபனான் மக்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறுமாறு கட்டளையிட்டுள்ளது. இவ்வாறு வெளியேறுமாறு கட்டளையிட்டிருக்கக்கூடிய பிரதேசம் கடும் சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று இளம் சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடந்த வாரம் கட்டளையிட்டிருந்த பிரதேசமாகும். இந்த இளம் சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் இருந்தும் அதிகளவான லெபனான் மக்கள் முழுமையாக வெளியேறி வருகின்றார்கள். அத்தோடு இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நக்கூரா கடல் பிரதேசத்திலிருந்து இலக்கம் 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவாலி நதி வரையிலான பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக முற்றுகையிட்டுள்ளது. இந்த பிரதேசங்களினூடாக யாராவது படகுகள் மூலமாகவும் கப்பல்கள் மூலமாகவும் பயணித்தால் அவர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நேற்றிரவு தெற்கு லெபனான் பிரதேசம் முழுவதும் 120க்கும் அதிகமான புள்ளிகளை இலக்கு வைத்து உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. 100க்கும் அதிகமான போர் விமானங்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்தும் ஆயுத களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லாவின் மிக முக்கியமான தளங்களை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லாவின் உளவு பிரிவினுடைய தலைமையகத்தை இலக்கு வைத்தும் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த வான்வழி தாக்குதல்கள் வீடுகளையும் குடியிருப்பு பிரதேசங்களையும் பாதைகளையும் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சிவில் பாதுகாப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்தும் ஆம்புலன்ஸ் வண்டிகளை இலக்கு வைத்துமே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் லெபனான் ஊடகங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லா ராணுவத்தின் புள்ளிகளை இலக்கு வைப்பதாக கூறி இவ்வாறு தான் இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதனால் இந்த வான்வழி தாக்குதலில் மாத்திரம் 40க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 2000க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ராணுவத்தின் அனைத்து தளங்களையும் முழுமையாக அழித்து விட்டதாகவும் தெரிவித்திருந்தது. ஆனால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் தான் தற்போது 100 போர் விமானங்களை பயன்படுத்தி 120க்கும் அதிகமான ஹிஸ்புல்லா ராணுவத்தின் புள்ளிகளை அளித்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போலியான மாயைகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியா பிரதேசத்தின் இலக்கு வைத்து 6 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலுக்கு பங்கபஸ்ட் வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் குறித்த தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கவில்லை. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட டெல்லவிவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்து 20க்கும் அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். டெல்லவிவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 8200வது உளவு பிரிவு தளத்தை இலக்கு வைத்தும் 2 இராணுவ தளங்களை இலக்கு வைத்துமே இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் இந்த தாக்குதலுக்கு பிறகு டெல்லவிவ் பிரதேசத்திலே வெடிப்பு சத்தங்கள் கேட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களை ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தரமான இராணுவ நடவடிக்கை ஒன்றினை மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ மண்டல
மண்டலமாக மாற்றியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் அந்த பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளும் சிப்பாய்களும் நிலை கொண்டிருக்கக்கூடிய புள்ளிகளை இலக்கு வைத்தும் 100க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் பாதி ஏவுகணை தாக்குதல்களையும் கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். ஒரே நேரத்திலேயே இந்த இராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலின் மூலமாக இந்த இராணுவ மண்டலங்களில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த தாக்குதலின் மூலமாக தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ஏவுகணை தளங்கள் முழுமையாக அழிக்கப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 100 போர் விமானங்களை பயன்படுத்தி 120 வான்வழி தாக்குதல்களை எந்த பிரதேசங்களில் மேற்கொண்டதோ அதே பிரதேசத்தில் இருந்து தான் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இந்த தரமான இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மனாரா பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பித்திருந்தது. இதற்கமைவாக அதிகளவான படைகளை மனாராவின் மேற்கு பிரதேசமான பிரிதா பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு களமிறக்கி இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அதிரடியான டசன் கணக்கான கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் புர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலுக்கு பிறகு குறித்த பிரதேசத்தினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் பின்வாங்கி இருப்பதாகவும் அல் அக்பர் ஊடகமானது உறுதிப்படுத்தியுள்ளது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நக்கூரா பிரதேசத்தினூடாகவும் ஷலோமி பிரதேசத்தினூடாகவும் அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தயாராகி வருவதாகவும் சில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. குறித்த வரைபடத்திற்கு அமைவாக இலக்கம் 5 நாளும் 6 நாளும் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களினூடாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அடுத்த கட்ட தரைவழி தாக்குதலுக்கு ஆரம்பமாகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு தற்போது வரை கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக அவிவியம் பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதலை ஆரம்பித்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யரோன் கிராமத்திலும் மெரோனல்ராஸ் கிராமத்திலும் நகர்ந்துள்ளது. செயற்கைக்கோள் புகைப்படங்களுக்கு அமைவாக யரோன் மற்றும் மெரோனல்ராஸ் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இவ்வாறு தான் ஊடுருவியுள்ளது. குறித்த வரைபடங்களில் சிவப்பு நிறத்தினாலும் ஊதா நிறத்தினாலும் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது ஊடுருவியுள்ளது. அதே போன்று அடிஷா பிரதேசத்திலும் கஃபர்கிலா பிரதேசத்திலும் மிகவும் சிறிய அளவிலான பிரதேசங்களிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை கொண்டுள்ளது. அவற்றினையும் குறித்த வரைபடத்தில் உங்களுக்கு அவதானிக்கலாம். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யரோன் பிரதேசத்திலும் மெரோனல்ராஸ் பிரதேசத்திலும் முன்னேறுவதற்காக நகர்வதற்காக ஐநாவின் அமைதி படைகளை கேடயமாக பயன்படுத்தியுள்ளது. அதாவது கடந்த 4 நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் குறித்த பிரதேசத்தினூடாக நகர முடியவில்லை. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஐநாவின் அமைதி படைகளை குறித்த பிரதேசத்தினூடாக முன்னேற செல்லவிட்டு அவர்களுக்கு பின்னால் நகர்ந்து சென்றுள்ளார்கள். ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஐநாவின் அமைதி படைகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார்கள். இதனால் தான் இவ்வாறு ஐநாவின் அமைதி படைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பயன்படுத்தி இருப்பதாக லெபனானுடைய ஊடகங்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளன. மேலும் அவற்றினை உறுதிப்படுத்தும் முகமாகவும் லெபனானுடைய ஊடகங்கள் இந்த புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ளன. தரைவழி தாக்குதலின் மூலமாக முன்னேற முடியாமல் ஐநாவின் அமைதி படைகளை பயன்படுத்துவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் கோழைத்தனத்தினை சுட்டிக்காட்டுவதாகவும் லெபனானுடைய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். நேற்றிரவு ஹமாஸினுடைய இராணுவ ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் மிக நீண்ட விசேட உரையொன்றினை முன்வைத்திருந்தார். அவருடைய உரையினை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து காசாவின் யுத்தகலத்திலே பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் அல் அக்ஸா படையினரும் வடக்கு காசாவினுடைய தெற்கு பிரதேசத்திலிருந்து நட்சரின் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் முஜாஹிதீன் படையினரும் அபு அலி முஸ்தபா படையினரும் ஒமர் அல் காசிம் படையினரும் மத்திய காசாவினுடைய வடக்கு பிரதேசத்திலிருந்து நட்சரின் பிரதேசத்தின் இலக்கு வைத்தும் 30க்கும் அதிகமான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் டசன் கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். நட்சரின் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை கொண்டிருக்கக்கூடிய புள்ளிகள் இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலுக்கு பிறகு 4க்கும் அதிகமான ஹெலிகாப்டர்கள் அளிக்கப்பட்ட படுகாயமடைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அள்ளிச் செல்வதற்காக வருகை தந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து அல் குதுஸ் படையினர் ஜபலியாவின் கஸ்ஸாசிப் பிரதேசத்திலே தந்த ஏவுகணையினை பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டு நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து தாக்கியுள்ளார்கள். இயந்திர துப்பாக்கிகள் மூலமாகவும் டிபிஜி ஏவுகணை மூலமாகவும் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலின் மூலமாக பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்தில் அல் கஸாம் படையினர் ஷவாஸ் வெடிகுண்டையும் யாசின் ஏவுகணையையும் பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். இதன் மூலமாக குறித்த போர் வாகனங்கள் முழுமையாக வெடித்து சிதறியுள்ளன. அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தீக்கரையாக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு அல் குதுஸ் படையினர் ஜபலியாவின் பிளாக் 2 பிரதேசத்திலே அதிரடியான ஒஃபென்சிவ் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். குறித்த பகுதியிலே 3 வீடுகளில் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலிலே பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்தில் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் யாசின் ஏவுகணை மூலமாக அளித்துள்ளார்கள். அதே போன்று அல் அக்ஸா படையினர் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்திலும் பிளாக் 2 பிரதேசத்திலும் அதிரடியாக களமிறங்கி 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை ஆர்பிஜி ஏவுகணைகள் மூலமாகவும் யாசர் 2 வெடிகுண்டின் மூலமாக ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். அடுத்து அபு அலி முஸ்தபா படையினரும் ஒமர் அல் காசிம் படையினரும் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்திலே 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். அதே
அதேபோன்று மத்திய காசாவின் வடகிழக்கு பிரதேசத்தில் அல்-கஸ்ஸாம் படையினர் 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களை யாசின் ஏவுகணை மூலமாகவும் ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாகவும் அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதேபோன்று புரூஜி வடகிழக்கு பிரதேசத்திலே முஜாஹிதீன் படையினரும் அல்-குத்ஸ் படையினரும் ஒன்றிணைந்து ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 14 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் அளிக்கப்பட்டுள்ளன. 35க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.